பிரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தொகுதியில தாவேகா வேட்பாளர் நிக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பெருமூச்சு விட்டார். ஆனா விஜய் அவர்கள் அதை தடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே சுயேட்சை வேட்பாளரை ஆதரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவை சுயேட்சை வேட்பாளருக்கு கொடுத்திருக்கிறாரு விஜய் அவர்கள். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்புமனு பரிசீலனை டைம்ல தாவேகா சார்பா நின்ன அருண்குமார் உள்ள போனவர் வெளியே வரவே இல்லை. சோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றது ஒரு மர்மமாவே இருக்கு. இத குறித்து ஆதவர்ஜன் என்ன சொல்றாருன்னா, எங்க கட்சி வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி விலை கொடுத்து வாங்கி விட்டார் அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த கருப்பாடு எடப்பாடி பழனிசாமிக்கு விலை போயிருச்சு அப்படின்னு சொன்னாரு. இத குறித்து அதிரடியா எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து எதனா கருத்து தெரிவிச்சாங்களா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறியாவே தான் இருக்குது. சோ இதை உற்று நோக்கி பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்டீலிங் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எல்லாருக்கும் எழும்புச்சு. சோ இந்த டைம்ல அங்க இருக்கிற தாவேகாவினர் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட்டாவுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா விஜய் இதை தடுக்கிற விதமா யாருக்கும் ஓட்டு போடாதீங்க, நோட்டாக்கும் போடாதீங்க, யாருக்கும் போடாதீங்க, சுயேட்சை வேட்பாளர் ஆதரிங்கப்பா, அந்த பிரேம்குமாருக்கு என்ன பண்ணுங்க, ஓட்ட போடுங்க, நம்ம தாவேகா கட்சியினர் எல்லாருமே அவர் ஆதரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்னு பாஸ் பண்ணிருக்காரு, ட்வீட்டும் போட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ 234 தொகுதியிலும் விஜய் அவர்கள் போட்டியிடல, 233 தொகுதியில போட்டிட்டாலும் எடப்பாடி தொகுதியில தன்னுடைய மன்றத்திலிருந்து வந்த பிரேம்குமார் அவர்களை டிவி சின்னத்துல ஆதரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை இது எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கிற வேட்டா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தருகிற பரிசா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி தொகுதியில யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.